சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகளைக் கண்டு நீ குழம்பி போய் இருக்கின்றாய். நீ புலம்புவதற்கு ஏற்றவாறு தான் அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாயப்பா இன்று உனக்கு இதற்கான தெளிவை கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ நம்பினாலும் சரி, நீ நம்பாவிட்டாலும் சரி, உன் அப்பா நான் சொல்வது மட்டும்தான் உண்மை. உன் வாழ்க்கை துணைக்கு அப்படி என்ன நடந்தது? எதனால் அவர்களின் நடவடிக்கை இப்படி இருந்து கொண்டிருக்கிறது? உன்னிடத்தில் எதற்காக அவர்கள் இத்தனை தூரத்தை இப்பொழுதே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இங்கு பலரது வாழ்க்கை பாதியிலேயே முடிந்து போனதற்கு காரணம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் போனதும், ஒருவருடைய உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்காமல் போனதும் தான். வாழ்க்கை என்னும் பொழுது இதை மிகவும் அவசியமான விஷயம். உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் ஏதுவாக இருந்தாலும், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதும் சரியான புரிதலோடு இருப்பதும் தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை தகுதியாகும். அது ஒருவருக்கு இல்லை என்றவுடன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகள் ஏற்படுவது நிஜம்தான். இது போலத்தான் இன்று உன்னுடைய துணை நடவடிக்கைகள் உனக்கு பலவிதமான எண்ணங்களை உன் மனதிற்குள் உருவாக்கி இருக்கின்றது. எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் இருந்தாலும், உன் துணையோடு பேசுகின்ற ஒரு நிமிடம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பாரமும் குறைந்து உனக்கான நல்ல தெளிவு கிடைத்துவிடும். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கின்ற நேரங்கள் எல்லாமும் உனக்கு அவர்களிடமிருந்து சரியானபடியான மன ஆறுதல் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது உனக்கு மன வேதனையை கொடுக்கும் என்பதை இந்த அப்பா என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வாழ்க்கையில் அதிகபட்சமாக ஒருவருக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்ன தெரியுமா? தன்னுடைய உணர்வுகளுக்கு யாரேனும் ஒருவர் மதிப்பு கொடுத்து அதற்கான நல்லபடியான தீர்வுகளை கொடுக்கிறார்கள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஆறுதல். அந்த ஆறுதல் தனக்கு மிகவும் நெருக்கமானவர், தன் வாழ்க்கையில் அதிகமான இடங்களை நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ அவர்களின் மூலமாக கிடைக்கிறது என்றால் அது மறக்க முடியாத சந்தோஷமாக இருக்கும் என்று தான் என் குழந்தை நீ நினைக்கிறாய். ஆனால் நீ நினைத்தது போல் அல்லாமல் உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் சில நாட்களாக மாற்றங்களை கொண்டு இருக்கின்றது. ஏனோ இருக்கிறோம் செல்கிறோம் என்பது போலத்தான் அவர்கள் நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையினால் உன்னுடைய மனது இப்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தனக்கு யாருமே இல்லாதது போன்று நம்முடைய விஷயங்களை என்னவென்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லை என்று எண்ணி என் குழந்தை நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனவேதனையை போக்க வேண்டும். உன் வாழ்க்கை துணையின் நடவடிக்கைகள் எதனால் இப்படி இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டு உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் என்று தான் துடிக்கின்றேன். ஒருவனுடைய நடவடிக்கைகள் சற்றென்று மாறி விடுவதில்லை. ஏதாவது ஒரு காரணம்தான் அவர்களை மாற்றி அமைக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு விஷயம் இவர்களை வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று மனதிற்குள் பதிய வைத்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்திற்கான விஷயங்கள் எல்லாம் சரியாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் அப்படி உனக்கு கிடைத்திருக்கின்ற சில விதமான சந்தோஷங்களை எல்லாம் இவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுதெல்லாம் மிகுந்த மனவேதனை இப்பொழுது சில காலமாக உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய கவலைக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஆறுதலுக்கு என்று இருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தான். உன் மனதில் இருக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை சொல்ல நினைத்தாலும் அதை உடனடியாக சொல்லிவிட வேண்டியது இவர்களிடத்தில் தான். அப்படி இருக்கும்போது இவர்களை இன்று உனக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை சற்று கவனிக்கத்தான் வேண்டும். அவர்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை, எதனால் இது போன்று நடந்து கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பா என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து அதனை கண்டுபிடித்ததும் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த சாய் அப்பா உன்னுடைய உறவானவனுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்த போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே. அவரின் மனதில் இருக்கின்ற விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் தான் அவர்களுக்கு அதிகமான கவலையாக இருக்கின்றது. வெளியில் அதனை காண்பித்து கொள்ளவில்லையே தவிர அவரின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் வேண்டுதல்களும் முழுமையாகவும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதற்காக அவர்கள் உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை தைரியத்தையும் அத்தனை தகுதிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்திடம் வேண்டுகிறார்கள்.
இதையெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் உனக்காக இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைகின்ற சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதனால் என்னவோ உன்னை சரியாக அவர்கள் கண்டு கொள்வதில்லை. செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானது. உனக்காக இது போன்ற விஷயங்களை செய்யும்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பதில் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வந்த விஷயத்தை இப்பொழுது சரியாக கவனித்துவிடு என் குழந்தையே. உன்னுடைய துணை என்னுடைய மனது இப்பொழுது சற்று ரணமாக இருக்கின்றது. செய்கின்ற செயல் எல்லாவற்றிலும் தோல்விகள் அதிகமாக இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. அதனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதனால் மற்ற விஷயங்களில் இவர்களால் அதிகமான அளவில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். தான் நினைத்ததை தான் செய்ய முனைத்ததை வெற்றி பெற்றுவிட்ட பிறகுதான் நம்முடைய துணையிடம் சென்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது நடந்துவிட்டது என்றால் அது நிச்சயமான சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? அது முழுமையான மன நிறைவை கொடுக்கும் அல்லவா? அதைத்தான் அவர்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என் குழந்தையே. அதற்காக அவர்கள் ஓடி ஓடி உனக்காகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சாயப்பாவின் வாக்கில் இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இது ஆணுக்கா பெண்ணுக்கா என்று. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வது எப்பொழுதும் 2 குழந்தைகளுக்குமே பொதுவானது. கேட்பது ஆணாக இருந்தால் உன்னுடைய துணை, பெண் என்பதனால் அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி சொல்கின்றேன். கேட்பது பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் சொல்கின்றேன். இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு நீதான் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் அல்ல. அதனால் என் குழந்தையே, உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் சற்று மோசமாக இருந்ததற்கு காரணம் உன்னுடைய குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு இறுக்கமான மனநிலை தானே தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவர்களோடு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த நிலையிலும் நான் உங்களோடு துணை நிற்பேன் என்கின்ற வாக்குறுதியினை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வாக்குறுதியை கொடுத்து விட்டதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எல்லா வகையிலும் மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுத்தால் போதும். நிச்சயமாக உனக்கு எல்லாம் உனக்கேற்றதாக மாறிவிடும். அவர்களின் மனநிலையும் மாறி அவர்கள் செய்கின்ற செயலிலும் நல்லபடியாக வெற்றி கிடைத்து இந்த வாழ்க்கையும் முழுமையான சந்தோஷத்தை கொடுத்துவிடும். உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களுடைய மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். உன் துணையினுடைய தேவையில்லாத அழுத்தங்கள், அதாவது தேவையில்லாத மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து எல்லா சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எல்லாமும் நல்லபடியாக மாற வேண்டும். ஆசைப்பட்டதும் இஷ்டப்பட்டதும் எல்லாமும் உன் கைகளில் வந்து நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்காமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு உன்னுடைய வைராகியம் நிச்சயமாக ஜெயிக்கும். உன்னுடைய அனைத்து செயல்களும் நிச்சயமாக வெற்றியில் தான் முடியும். அதை உன் அப்பா நிச்சயமாக நான் அதை நடத்தி தருகின்றேன். இந்த வாழ்க்கையானது இனிமேல் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. அதை நீ பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய். இந்த சாயப்பா உனக்கு எல்லாவற்றையும் இருந்து உனக்கான வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன். காலதாமதமானால் சற்று பொறுமையாக இருந்து அதில் நீ வெற்றி பெறுவதற்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த அப்பா இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் நேரம் வர வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.